கண்டு கொளித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1971 கோவையில் ஒரு மத்திய அரசு பணியில் சேர்வதற்காக வந்து அங்கு தங்கியிருக்கிறேன். கோவை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும். 3 பானா ஷேப்பில் 3 வீதி, அந்த 3 வீதிக்குள்ள தான் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு தனியார் விடுதியில் நான் தங்கியிருக்கேன். என்னுடைய வழித்தடமே அந்த 3 வீதி வழியாக தான் என்னுடைய அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும். இது போன்ற ஒரு நிலைமை. 1972 திடீரென்று ஒரு திரையரங்கில் எவ்வளோ கூட்டம் சேருமோ அவ்வளோ கூட்டம் அந்த 3 தெருக்களிலும் ஆரவாரமாக நலமல கண்டேன். என்ன காரணம் என்றால், அந்த நாள் வசந்த மாளிகை கோவை விநியோகஸ்தரால் திரையரங்கில் திரையிடப்படுகிறது. அதற்கு டிக்கெட் வாங்குவதற்காக ஒரு பெருங்கூட்டம். அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், ஒரு திரையரங்கில் டிக்கெட் வாங்க வேண்டுமென்றால் இன்றைக்கி தக்காலில் ட்ரெயினில் டிக்கெட் வாங்குற மாதிரி அன்றைக்கி திரையரங்கில் டிக்கெட் வாங்குற சூழ்நிலை இருந்தது. என்னை பற்றியும் ஒரு சில வார்த்தைகளுக்கு கூறிவிடுகிறேன். ஒரு சினிமா என்றால் அந்த பக்கம் திரையரங்கு பக்கமோ இல்லைன்றால் சினிமாவை பற்றி பேசுவதே பாவம் என்று ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் நான். அப்படிப்பட்டவன் நான் முதலாக பார்த்த படம் நாகர்கோவில் பயணியர் பிக்சர் பேலஸ் என்று ஒன்று இருந்தது. அது இப்பொழுது லாட்ஜாக மாறிவிட்டது. அந்த திரையரங்கில் எங்கிருந்தோ வந்தாள் என்ற திரைப்படத்தை முதலில் நான் பார்க்கிறேன். அதன்பின் வரிசையாக படங்களை பார்க்க ஆரம்பித்தேன். கோவை வந்து கோவையிலும் அன்றைக்கு இப்பொழுது இந்த நீங்கள் வசந்த மாளிகை பற்றி எல்லா இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் அந்த படத்தை பற்றி உள்ள கருவை அழகாக உங்களிடம் எடுத்து சொன்னார்கள். கொஞ்சம் நான் இந்த சைடில் இப்படி வந்தேன்னா தான் உங்களுக்கும் கொஞ்சம் போர் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து வந்த நான் மத்திய அரசு பணியில் இருக்கும்போதே திரைப்பட விநியோகஸ்தர் ஆகிவிட்டேன். நான் முதலில் வாங்கிய படம் எங்கிருந்து வந்தாள், நான் முதலில் பார்த்த படமும் எங்கிருந்து வந்தாள். முதலில் 2வது நான் எங்கிருந்த வந்தாலே நான் ரீரிலீஸில் தான் வாங்குகிறேன். ரிலீஸ் சமயத்தில் நான் வாங்க முடியல, ரிலீஸில் வாங்க. 1971 தான் கோவை மாவட்ட திரைப்பட விநியோக சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் 1995 நான் அங்கத்தினராக சேர்கிறேன். இன்று அந்த சங்கத்துக்கு நான் தலைவராக இருக்கிறேன். தலைவராக இத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கிறேன் என்றால் விட்டு ஒரு 5 ஆண்டும் அதன் பின்னால் ஒரு 15 ஆண்டும் ஆக மொத்தம் 20 ஆண்டுகள் எனக்கு அந்த சங்கத்துக்கு தலைவராகவே நான் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த மக்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதற்கிடையில் தமிழ்நாடு திரையுலக கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அனைத்து அங்கத்தினர்களும் ஸ்டுடியோஸ், திரையரங்கு உரிமையாளர்கள், திரைப்பட விநியோகஸ்தர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், சித்ரா லட்சுமணன் இவங்களை போன்றவர்களுக்கு தெரியும். அதை ஆரம்பித்து ஒரே ஒரு வருடம்தான் அதை நடத்துவதற்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் இருந்தது. அந்த ஒரு வருடத்தில் பல சாதனைகளை அந்த சங்கம் செய்தது. அதன் பின்னால் 2 ஆண்டுகள் தமிழ்நாடு
திரைப்பட விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை நிறுவி அதிலும் 2 ஆண்டுகள் நான் வந்து சென்னை அதிகமாக வர வேண்டியிருந்தால் எனக்கு சித்ரா லட்சுமணன் இது போன்ற நண்பர்கள் எனக்கு நிறைய கிடைத்தார்கள். இந்த நேரத்தில் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். திரைப்படத்தை பற்றி, வசந்த மாளிகை பற்றி எல்லாரும் நிறைய பேசியிருக்கிறார்கள். அதில் உள்ள நடிகர்கள், நடிகர் திலகம், வாணிஸ்ரீ அம்மா, தயாரிப்பாளர் எல்லாரையும் பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் அது தெரியும், ஓரளவுக்கு தெரியும், ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள் என்று அதை வைத்துக்கொள்ளலாம். நானும் கிட்டத்தட்ட ஒரு 20 படத்தை 25 படங்களை நான் ரிலீஸ் செய்தேன். நான் ரிலீஸ் செய்த படங்களில் சம்சார மின்சாரம் ஒன்று. இப்பொழுது 80வது வயதை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறேன். தள்ளாத காலம். இந்த காலத்திலும் நாம் சும்மா இருக்கக்கூடாது என்று சரி ஏதாவது ஒன்று செய்யணும் என்று கொஞ்சம் பழைய படங்களை வாங்கினேன். என்ன நோக்கத்துக்காக வாங்கினேன் அது எனக்கு தெரியாது. வாங்கி ஒரு 20-25 படம் பக்கம் நான் வாங்கிட்டேன். ஆனால் அதற்கு பின்னால் தான் இந்த தொழில்நுட்பங்கள், பழைய படங்களை புதிய டெக்னாலஜியில் ரிலீஸ் செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டு அதற்காக ஒரு மாதம் நான் சென்னையில் வந்து உட்கார்ந்து திரு ராமு அவர்களுடைய துணையோடு ஒவ்வொரு பகுதிக்கு பிரசாத் லேபில் இருந்து கியூப் வர ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் சென்று அங்கே என்ன பணி நடக்கிறது, என்ன செய்கிறது, எது நடக்கிறது, இதையெல்லாம் தெரிந்து கொண்டேன். சரி, முதலில் ஒரு படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்றால் கொஞ்சம் டெக்கான் சினியார்ட்ஸ் அப்படி என்று ஒரு நிறுவனத்தை நாம் நிறுவியிருக்கிறோம். அதில் ஒரு நல்ல வெயிட்டான படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று யோசனை பண்ணிக்கொண்டே இருந்த நேரத்தில் தான் இந்த வசந்த மாளிகை என்ற படம் நம்முடைய டைரக்டர் திரு குகநாதன் அவர்களுடைய பொறுப்பில் இருக்கிறது அப்படி என்று கேள்விப்பட்டவன் அதற்கு எனக்கு அந்த செய்தியை சொன்னவர் வந்து வீடியோ பார்லர் நாகப்பன் அவர்கள். அவரையும் அழைத்து கொண்டு நான் குகநாதன் சார் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று இந்த படத்தை நான் வாங்கிறதுக்கு இதை ரிலீஸ் செய்யலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் எந்த விலை நீங்கள் நிர்ணயித்தாலும் அதை நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன். நியாயமாக இன்னும் அவர் அவர் நிர்ணயம் செய்த தொகையை விட அதிகமாக கேட்டிருந்தாலும் கூட நான் கொடுத்திருப்பேன். மனமு வந்து ஒரு மனித நேயத்தோடு அதை கொடுத்தார். கொடுக்கும்போது என்ன சொன்னார், தம்பித்துறை இதில் நீங்கள் புதிதாக செலவு எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாம் ஹாட் கேக் ரெடியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். சரி, நான் என்னுடைய நண்பர் எங்களுடைய செயலாளர் திரு குமார், இணைச் செயலாளர் ரகுபதி ஆகியோரோடு சேர்ந்து இந்த படத்தை முதல் பார்க்கலாம் என்று சொல்லி இந்த படத்தை, அதாவது 2K 451 டெக்னாலஜியில் அன்னைக்கு அதை செய்து வைத்திருந்தார்கள். பார்க்கும்போது அங்கங்கே சில தொய்வுகள் ஏற்பட்டது. அது டெக்னாலஜி தொய்வுகள் ஏற்பட்டவுடன் அதற்காக அந்த பழைய படம், அந்த பிரிண்ட் யாரெல்லாம் இருக்கிறது என்று தேடி பிடித்து நண்பர் குணசேகரன் நண்பர்களுடைய கையிலிருந்து திருப்பி 2 ரீலை வாங்கி கொண்டு வந்து இதே பிரசாத் லேபில் ஸ்கேன் பண்ணி திருப்பி இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாம் 4K 71 டெக்னாலஜியில் வந்திருக்கு. அந்த காலத்தில் இன்னைக்கு நிறைய 4K 71 டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்குது. அந்த காலத்தில் நீங்கள் இந்த இதே டெக்னாலஜியில் வந்த ஒரே ஒரு படம் ஹிந்தி படம் சோலே. அதற்கு பின்னால் இப்போ சமீப காலத்தில் தான் இந்த டெக்னாலஜியில் இந்த படங்கள் வந்து கொண்டு இருக்கிறது தவிர யாரும் அதை பற்றி பெரிய சேர்த்து இன்னும் தமிழ்நாட்டில் 4K 71 டெக்னாலஜியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய தியேட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது.
ஆனாலும் அந்த டெக்னாலஜி ஏன் இதற்கு நான் ஒரு காரணம் நான் கண்டுபிடித்தேன். என்ன காரணம் என்றால், முதலில் சேலத்தைச் சேர்ந்த ராஜா கவுண்டர் என்பவர் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் செய்தார். டெக்னிக்கலாக அது ஃபெயிலியர் ஆனதுனால அவர் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேர்ந்தது. அதற்கு பின்னால் திரு ராமு அவர்களுடைய முயற்சியால் எந்தெந்த இடத்தில் அந்த டெக்னாலஜியில் அந்த அப் டு த மார்க் இல்லையோ அதெல்லாம் நாம் திருப்பி செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த ரீல்ஸை திருப்பி ஸ்கேன் பண்ணி திருப்பி இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய, நீங்கள் படம் பார்த்தாச்சுன்னா ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் படமாக இருந்தாலும் அந்த டெக்னாலஜி வந்து அந்த ஆங்கில படத்துக்கு இணையாக அது இருக்கும். அந்த அளவுக்கு திரு ராமு அவர்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் நான் கேட்கும் போதெல்லாம் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது அதையெல்லாம் நிவர்த்தி செய்து கொடுத்தார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த முதல்ல அந்த படம் 35 mm தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு பின்னாடி அதை ஸ்கோப் பண்ணாங்க. ஸ்கோப் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும் தெரியுமா? அந்த தலை இதுக்கு மேலே போயிடும், முழு உருவம் தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் பல குறைபாடுகள். இதெல்லாம் ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக கொண்டு வரணும். அந்த அளவுக்கு அதை முயற்சி செய்து இன்றைக்கு மனசுக்கு திருப்தியாக ஒரு அதை வெளியிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி தந்திருக்கால் அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய காலம் அது ஒரு காலமாக இருந்தது. நிறையா படங்கள் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம், சைஸா படங்களை. ஆனால் இன்றைக்கி ட்ரெண்டே கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. அந்த மாதிரி இந்த டெக்னிக்கலி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறதுக்காக எனக்கு உறுதுணையாக இருந்தது வந்து எங்களுடைய இணைச்செயலாளர் தம்பி ரகு அவர்கள். அண்ணே இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி போங்க, இப்படி வாங்க. அவருடைய ஸ்பீடுக்கு நான் என்னால் போக முடியாவிட்டாலும் கூட இருந்தாலும் அவர் என்னை கையை பிடிச்சி மெதுவாக கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்த இதுக்கு வந்து அவரும் ஒரு காரணம். அப்புறம் எங்கள் செயலாளர் அவர், நான் என்ன ஒரு இன்ச்சு அதில் மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சா அவர் 4 இன்ச்சு அதில் இருக்குது, அதை பாருங்கள் அப்படிம்பார். அந்த மாதிரி அவருடைய கைடன்ஸு. எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய மனிதாபிமானம். தொழில் எல்லாரும் பண்ணுறாங்க. நம்ம டைரக்டர் குகநாதன் சார் அவர்கிட்ட அவர் வீட்டுக்கு நான் 2-3 தடவை போயிருக்கிறேன். வரும்போது சொல்வார், அண்ணே நீங்கள் தனியாக வராங்க, எப்பவும் கூட ஒரு தடவை வாங்க. ஏன்னா கொஞ்சம் நடையில் தளர்வு இதெல்லாம் தெரிஞ்சவொன்னே அந்த மனிதாபிமானம் அவர்கிட்ட மேலோங்கி இருக்கிறதுனால அப்பவும் எனக்கு அந்த ஆலோசனை சொல்வார். அவருக்கு தெரியுமா தெரியாதோ, இந்த இடைப்பட்ட காலத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட்டானே. என்னுடைய சுகர் லெவல் தெரியுமா இன்றைக்கி எல்லோரும் ஆச்சரியப்படாங்க. 900 நீ எப்படிலாம் உயிரோடு இருக்கான்னு டாக்டர் என்ன கேட்டார். நீ எப்படி அந்த மன தைரியம் இறைவன் கொடுத்தது. அதனால் இப்பவும் என்னென்ன செய்யணுமோ அதை நான் செய்துகிட்டே இருக்கிறேன், ட்ராவல் பண்ணுறேன். எங்களுடைய செயலாளர் எப்பவும் எனக்கு உறுதுணையாக இருந்துகிட்ருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேசணும்னு நான் நினச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கள் சுந்தரராஜன் சார் தாராபுரம் தந்த சொத்து. அவர் கோவை மாவட்டத்தில் எங்கள் சங்கத்தினுடைய 50வது சில்வர் ஜூப்ளி 71 ஆரம்பித்த சங்கத்தை சில்வர் ஜூப்ளியும் நாங்கள் நடத்திருக்கோம், கோல்டன் ஜூப்ளியும் நடத்திருக்கோம். 50 வருஷம் தாண்டி இப்போ 60 வருஷத்தை நோக்கி போயிட்டுருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் அவர் வந்து வாழ்த்து செய்திகள் கொடுத்தது ரொம்ப இன்னும் மனசுக்கு நிறைவாக இருக்குது. எங்கள் செயலாளர் சொன்னது போல் இது போன்று இன்னும் கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறதுனால் இந்த படத்தை பற்றி அவர்கள் மேடையில் இருக்கும் விருந்தினர்கள் உங்களுக்கு அரிய பெரிய கருத்துக்களை சொல்ல காலதாமதமாக ஆகிக் கொண்டிருப்பதால் என்னுடைய உரையை நிறைவு செய்து செவிமடுத்தமைக்கு நன்றி பாராட்டி விளைவுறதை நன்றி வணக்கம். அன்பிற்குரிய ஊடக நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக பிரமுகர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை வாங்கி வெளியிடுகின்ற திரு தம்பிதுரை அவர்களோடு மிக நீண்ட காலம் எனக்கு பழக்கம் உண்டு. ஒரு நல்ல ஆளுமையுள்ள ஒரு தலைவர்.
அதன் காரணமாகத்தான் இத்தனை ஆண்டுகள் அவர் சொன்ன மாதிரி இந்த அசோசியேஷனில் அவரால் தலைவர் பொறுப்பில் இருக்க முடிகிறது. இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தர வேண்டும் என்று முதல்ல வாழ்த்தி விட்டு அதற்கு பின்னால் என்னுடைய உரையை தொடங்குறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தனக்கு 80 வயசு அப்படின்னு சொன்னார், நெருங்கிக்கிட்டு இருக்கேன்னாரு. தம்பிதுரை வாங்கியிருக்க படம் பார்த்தீங்களா? காதல் படம். ஏன்னா அவருக்கு தெரியும் இது ஒன்று தான் சாகாவரம் பெற்றது அப்படின்னு. அந்த சாகாவரம் பெற்ற படங்களில் வசந்த மாளிகைக்கு தனி இடம் உண்டு. இந்த வசந்த மாளிகையை பொறுத்த வரைக்கும் இங்கே மேடையில் இருக்கவங்களில் எனக்கும் குகனானுக்கும் கொஞ்சம் கூடுதல் பந்தம் உண்டு. என்னென்னா வசந்த மாளிகை படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது அவர் ராமாயணோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார். நான் அப்போ பத்திரிகையாளனாக இருந்தேன். வாகினி ஸ்டூடியோவில் எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது ஏறக்குறைய 20-30 நாட்கள் அந்த படப்பிடிப்பு தளத்திலே நான் செய்தி சேகரிப்பதற்காக போயிருக்கேன். அப்போ நான் ஒரு பத்திரிகையாளர். அந்த படத்தை பற்றி இனிமே யாரும் எந்த லைனும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு தீசிஸ் எழுதுகிற அளவுக்கு குகநாதன் பொழந்து கட்டிட்டார் அந்த படத்தை பற்றி மொத்தமாக. அவரை தாண்டி அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் என்னுடைய நினைப்பு. குகநாதன் என்னுடைய இனிய நண்பர்னாலும் அவருடைய ஒரு பேச்சை நான் மறுக்க கடமைப்பட்டிருக்கேன். வாணிஸ்ரீ அவ்வளோ அழகில்லைன்னாரு. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பல நாட்கள் என்னுடைய தூக்கத்தை கெடுத்த பெருமை வாணிஸ்ரீ கொண்டு. இந்த பேரை விட ஒரு அழகான பேர் பார்க்க முடியுமா? காதல் பேர்னா இதுதான் ஜோடி அப்படின்னு எல்லோரையும் கிறங்க வைத்த ஜோடி இல்லையா சிவாஜியும் வாணிஸ்ரீயும்? அதை தாண்டி ஒரு ஜோடியாக பார்க்க முடியாது. அந்த படத்துடைய வெற்றிக்கு அவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி மிக மிக முக்கியமான காரணம். அந்த படத்துடைய பாடல் வரிகளை பற்றி குமரன் சொன்னார். அதில் நான் சக்கரவர்த்தியடா அப்படின்னு சிவாஜி பாடுவார். என்ன அழகான வரிகளை சிவாஜிக்கு எழுதியிருக்கார் பாருங்க கண்ணதாசன். சிவாஜி எதில் சக்கரவர்த்தி இல்லை சொல்லுங்கள்? சிவாஜி மாதிரி நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், எல்லா பாத்திரங்களும் ஏற்று நடிக்கணும்னு நல்லா நடிக்கணும்னு ஆசைப்படலாம். சிலருக்கு தான் அது பொருந்தும். அப்படி பொருந்திய ஒரு மாபெரும் கலைஞன் சிவாஜி மட்டுமே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவரை தான் நீங்கள் கர்ணனாகவும் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், தெய்வ மகனில் ஒரு சின்ன பையனாகவும் பார்க்கலாம், எங்கள் ஊர் ராஜாவில் ஒரு வாலிபனாகவும் பார்க்கலாம். இது மாதிரிலாம் மற்ற நடிகரை பார்க்க முடியாது. கூடு விட்டு கூடு பாய்கின்ற மாதிரி நடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே நடிகர்னா சிவாஜி மட்டுமே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய இந்த படம் 54 ஆண்டுகள் ஆகுது. இப்போ நேற்று சில தயாரிப்பாளரோடு பேசிக்கிட்டு இருந்தேன் நான். இப்போ படம் வாங்க இவர் இல்லை, அவர் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை, ஓடிடி இல்லை, சேட்டலைட் இல்லைன்னு. 54 வருஷம் முன்னாடி வெளியான படத்துக்கு இந்த மேடையிலேயே 3 விநியோகஸ்தர் இருக்காங்கன்னா இது போன்ற சாதனையெல்லாம் வேறு யார் செய்ய முடியும்? நினச்சி பாருங்கள். 1972ஆம் ஆண்டிலே வெளியான இந்த படம் சில்வந்தில் 2 ஆண்டுகளை கடந்து ஓடியது. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அவருக்கெல்லாம் மரணமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். சிவாஜி மறைந்து விட்டதா யாராவது நம்மளை நினைக்கிறோமா? சிவாஜி சரீரம்தான் இல்லை, அவ்வளோதான். ஆனால் நம்முடைய இதயங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிவாஜி அப்படின்றதான் உண்மை இன்று வரையிலே. இன்னும் சரியாக சொல்லணும்னா இந்தியாவுடைய 8வது தேசியம் எந்த கட்டடமும் இல்லை, கற்பக விருட்சம் மாதிரி இந்த கலையை காத்து கொண்டிருந்த நடிகரும் சிவாஜி கணேசன் தான் இந்தியாவுடைய 8வது அதிசயம் என்று நான் சொல்வேன். சிவாஜி வச்சு 2 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் நான். 2 படமே மாபெரும் வெற்றி படங்கள். ஒரு படம் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, இன்றைக்கி கூட நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாவது சோர்வு ஏற்படும் போதுன்னா வாழ்க்கை படத்தை தான் போட்டு பார்ப்போம், திருப்பி ரீஜெனரேட் ஆகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு எல்லோருக்கும் உற்சாகத்தை தரக்கூடிய படம் வாழ்க்கை. மனோஜ்குமார் சொல்லும்போது சொன்னார் சிவாஜியினுடைய அந்த படப்பிடிப்பு டைமை பற்றி. அது மாதிரிலாம் ஒரு டைமுக்கு வர்ற கலைஞரை பார்க்கவே முடியாது. எல்லா படப்பிடிப்பு தளங்கள்லையும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை என்னென்னா, சார் படம் கிளம்பிட்டிங்களா, எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க, 8 மணிக்கு ஷூட்டிங்கு, டேரக்டர் வந்துட்டான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சிவாஜியை மட்டும் ஒப்பந்தம் பண்ணிட்டீங்க உங்கள் படத்துக்குன்னா இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஜாலியாக வீட்டிலே இருக்கலாம். ஏன்னா சிவாஜி 8 மணிக்கு வருவார்னு எல்லாருக்கும் தெரியும். 7:50க்கு எல்லோரும் இருப்பாங்க. சிவாஜி விடுவார் 8 மணிக்கு, அதுக்கு முன்னால் போனோன்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு பங்க்சுவாலிட்டியும் ஒரு கண்டிப்பையும் சினிமா செட்டில் ஒரு ஒரு இராணுவம் மாதிரி இருக்கும் சினிமா செட். அப்படி ஆக்கினவர்னா அது சிவாஜி கணேசன் மட்டும்தான். அவருடைய பெருமைகள் பார்த்தோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம்.
இது வந்து எனக்கு அப்புறம் 2-3 பேர் பேசியிருக்காங்க. ஆல்ரெடி நேரம் கடந்துச்சு அப்படின்றதுனால என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்ற சந்தேகம் இல்லை. ஏன்னா மறுவெளியீட்டிலேயே பல சாதனைகளை பண்ண படம். இது வந்து 3வது முறையோ 4வது முறையோ மறுவெளியீடு சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ பல திரைப்படங்களுடைய பல முக்கியமான கதை நடிக்கிற படங்களே பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு மேலே தாண்ட மாட்டேங்குது. இது 54 வருடங்களுக்கு அப்புறம் 3-4 முறை மறுவெளியீடு காண்கிறது என்றால் அதுக்கு காரணம் வந்து இந்த படத்துடைய தன்மை. இந்த படம் இப்போதும் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பதிலே எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். கலை ரசிகர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கிற பெரியவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணா எவ்வளோ நேரம் பேசணும்? வசனமலையை பற்றி நிறைய பேசலாம். அது நீங்கள் 1 ஹவர் பேச போகிறது நம்ம சித்ராலட்சுமணன் அண்ணன். ஆமாம், அதனால் அவருக்கு தண்டனை 1 ஹவர் பேசணும்னு. வசனமலையை பற்றி நிறைய பேசலாம். நீங்கள் 33 நிமிஷம் பாட்டு போனதுன்னு சொன்னீங்க. 33 நிமிஷம் பார்த்த மாதிரியே தெரியல. மறுபடியும் நான் ஒன்ஸ் மோர் கத்துனேன், அது கேட்கல வெளியில். அந்த மயக்கம் என்ன பாட்டு வந்தப்ப அதாவது அது தேட்டர்லேயே போன தடவை வசனமாளிகை வந்தப்போ தேட்டரில் போய் அந்த படத்தை பார்த்தோம். அப்போ வந்து எல்லாரும் இதுக்கு ஒன்ஸ் மோர் கத்தணும்னு நினச்சிட்டு இருந்த பாட்டு ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். நம்ம கத்தவே விடல தேட்டரில். அந்த பாட்டு முடிஞ்சோடனே மறுபடியும் அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. தேட்டர்லேயே ஜாயின் பண்ணி வச்சுட்டான். ரசிகர்களை பற்றி நல்லா தெரிஞ்சு அற்புதமான ஒரு படம் வசனமாளிகை படம். அந்த வசனமாளிகை படத்தை வந்து நான் வாழ்க்கையில் அதிகமாக பார்த்த படங்களில் அதுவும் ஒன்று. நான் சிவாஜி சாரோட தீவிர ஃபேன் அண்ணன் சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்லாமல் வசனமாளிகை படங்கிறது இன்றைக்கு திரைப்படம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு கூட அது படமல்ல, ஒரு பாடம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம் வந்து வசனமாளிகை படம். இந்த படத்தின் அதாவது திரைக்கதை வசனம் எழுதிய அருமை நண்பர் அருமை பாலமுருகன் அவர்களுடைய மகனார் திரு பூபதி ராஜா அவர்கள் வந்து நெருங்கிய நண்பர். சாரோட மச்சாங்க கூட இப்போ வந்திருக்காங்க, குமணன் சார். என்னென்னா அந்த படத்தை பற்றி சொல்லும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னார். நான் சொன்னேன், சார் நான் இதை மேடையில் சொல்லட்டுமா சார் அப்படின்னு. சாங்ஷன்ட் அப்படின்னாரு மத்தியானம் பேசும்போது. அண்ணனுக்கெலாம் தெரியும், நம்ம உமா இவருக்கெல்லாம் தெரியும், சாருக்கெல்லாம் குகநாதன் சாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த படத்தை எடுத்துக்கிட்டு வந்து ஐயாட்ட கொடுத்துருக்காங்க, இதுக்கு நீங்கள் தான் வசனம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு. படத்தை பார்த்த உடனே அவர் சொன்னார், ஐயோ இது நம்மளால் முடியாதுன்னு. இவ்வளவுக்கும் மிக பிரம்மாண்டமான படம், மிக பிரம்மாண்டமான கம்பெனி, ஏன் எழுத முடியலன்னு ராமாநாயுடு சாருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா. என்ன இது, அவருக்கு ஃபோன் போடுங்க நான் பேசுகிறேன்னு. அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரா, இல்லை நம்ம ராமனத்தினே ராமடியா அந்த மாதிரி படங்கள்லாம் நல்ல ஒரு கதையோடு போகும் சார். அந்த கதைக்கு வந்து நான் எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு வரி கதையாக இருக்குது, இதுக்கு நான் எப்படி எழுதுறதுன்னு. அப்போ அவர் சொன்னாராம், இது வந்து நீங்கள் உங்களுடைய பாணி என்னங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் இதை கதையாக நினச்சி எழுதாதீங்க, 2 இதயங்கள், அவ்வளோதான். அவர் சொன்ன ஒரே வார்த்தை 2 இதயங்கள், அதை மட்டும் நினச்சி இந்த படத்துக்கு நீங்கள் வசனம் எழுதுங்கன்னு. ஆனால் அந்த வார்த்தையின் பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய விஷயம் எவ்வளோங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா படம் முழுக்க 2 இதயங்களும் பேசிக்கிட்டே இருக்கும். அற்புதமாக இருக்கும் வசனங்கள் இந்த படத்தில். அந்த ஒரு பாட்டு முடிஞ்சோடனே அடுத்த டைலாக் நம்ம வாய்க்கு வருது. அந்த லாஸ்ட்டு சாங் முடிஞ்ச உடனே அவள் வந்தோடனே, ஆனந்த் நான் வந்துட்டேன் அப்படின்னு. நீ வந்துட்ட, நான் போய்கிட்டே இருக்கேன். நீ விஷத்தை தானே குடிக்க வேண்டான்னு சொன்ன, விஸ்கியை குடிக்க வேண்டான்னு சொன்ன, விஷத்தை குடிக்க வேண்டான்னு சொல்லேன்னு. அதே மாதிரி ரொம்ப அற்புதமான டைலாக். அதாவது வசனமாளிகையை பற்றி என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது சொல்லுங்க, நீங்கள் என்ன சார் பைத்தியம் மட்டும் அந்த படத்தை பற்றி பேசுகிறீங்க, இத்தனை வருஷம் ஆச்சு பழைய படத்தை. அதில் இருக்கிற அற்புதமான ஒரு புது சீன். அது வந்து வசனத்துக்காக சீன் எழுதுனாங்களா, சீன் எழுதி வசனம் போட்டாங்களா, இல்லை இவங்க நடித்ததுக்காக அந்த சீன் வந்ததா, இது எப்படி வந்ததுன்னே சொல்ல முடியாத ஒரு காட்சி. ஏன்னா மேடையில் இருக்காங்க அத்தனை பேரும் கிரியேட்டர்ஸ், இவங்களுக்கு நல்லா அந்த காட்சியை உணர முடியும். ஜீப்பில் வந்து சிவாஜியும் வாணிஷியும் வந்து அந்த எஸ்டேட்டை பார்க்குறதுக்காக வந்துட்டுருப்பாங்க. சிவாஜி ஓட்டிகிட்டே வருவார். அப்போ தான் அவங்களுடைய காதல் அரும்பிட்டு இருக்கிற அந்த காலம். அந்த புடவை பறந்து வந்து சிவாஜி சார் மேலே படும். ஒன்று சிவாஜி இவங்க டக்குன்னு பார்த்துட்டு வாணிஷ்யமாக அதை இழுத்துக்குவாங்க புடவையை. உடனே சிவாஜி சார் அப்படி பார்த்துட்டு சைடில் பார்த்துக்கிட்டே சொல்லுவார், பறக்கிறது எதையும் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, அதிகமாக பறக்க விடவும் கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு.
இதெல்லாம் எப்படி சார் எழுதுனாங்க? உண்மையிலே வந்து ஒரு வரியும் அந்த படத்தில் இன்றைக்கி எடுத்து பாருங்க, ஒரு வரியும். அதாவது வந்து இந்த ஃபஸ்ட்டு பாட்டு முடிஞ்சவொன்னே வாணிஸ்ரீ அம்மாவை காப்பாற்றிட்டு அந்த மறந்தே போயிடுவார் அவங்க யார் என்னன்னு. மறுபடியும் ஒரு இடத்துல சந்திக்கும் போது பார்த்தோன்னே, ஏய் நீ அந்த வானத்தில் பறந்துட்டு இருந்திய, எப்போ பூமிக்கு வந்த அப்படின்வார். அன்னைக்கு நீங்கள் என்ன ஒரு மிருகத்திட்டேருந்து காப்பாற்றினீங்கன்னா, வாட் மிருகம், வாட் காப்பாற்றினேன், நீ என்ன சொல்கிற, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்வார். அதாவது ஒரு சீனுங்க இந்த படத்தில் ரசித்து பார்க்கலாம். உண்மையிலே இப்போ இந்த நீங்கள் அதை புதிய வடிவம் கொடுத்து இன்னும் 8 இதை மாற்றிருக்கிறத பார்க்கும்போது என்றைக்கு நான் 3ஆம் தேதி வரும்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு. இப்போயே போன தடவை அந்த பேரை 3 தடவை பார்த்தேன். இப்போ நீங்கள் பண்ணியிருக்க ஸ்டைலுக்கு இன்னொரு 3 தடவை அந்த படத்தை பார்த்தே ஆகணும். இது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் இப்போ இந்த பாட்டு போட்டிங்கல்ல, மறுபடியும் ஒரு தடவை 33 நிமிஷம் ஓடினா கூட மறுபடியும் உட்காந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் இருக்குன்னு சொன்னால் கூட உட்காந்து பார்க்கலாம். அப்படி ஒரு படம் வசந்த மாளிகை. இது என்னுடைய எண்ணம் மட்டும் இல்லை. போன தடவை நான் தேட்டருக்கு போனப்போ பார்த்தா எத்தனை பேர் அந்த ஒரு கிண்ணத்தை என்றுகிறேன்ல வந்து நிற்பார். அப்படி வரும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை, இந்த சக்கரம் சுத்துதடா அதில் நான் சக்கரை, அந்த ஸ்டில்லு, அந்த போஸ்ட்டு. இன்றைக்கி சிவாஜி சார்னா ஃபஸ்ட்டு நாம வர ஸ்டில்லு அதுதான். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க், அற்புதமான ஒரு கேமரா ஒர்க். எனக்கு கேமராமேன் யாருன்னு நான் பார்க்கல, வின்சென்ட் கேட்க வேண்டாம். அப்புறம் என்ன அற்புதமான ஒர்க். அந்த ஷாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ ஆங்கிள்னு வச்சுருப்பாங்க. இன்னைய படங்களில் நம்ம பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு பண்ணுறோம். அவங்கள பார்த்துட்டு அவங்க எப்படி தான் இதெல்லாம் யோசித்து செஞ்சாங்கன்னே தெரில. அப்படி ஒரு எல்லாமேங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவாஜி சார், வாணிஸ்ரீ, இசை, கண்ணதாசன் சார், கதை, அதுக்கு போட்டிருக்க செட்டு. இப்போ நம்ம சௌந்தரன் என்கிட்ட கேட்டார், இதெல்லாம் என்னங்க ஒரிஜினல் வீடா இல்லை செட்டான்னு, இப்படி ஒரு செட்டு போட்டிருக்காங்களேன்னு. ஒன்றும் கலைமகள் கைப்பொருளே எனக்கு சொல்ல தெரியல. அந்த பாட்டெல்லாம் வந்து சிவாஜி சாருக்குன்னே எழுதுனதா இல்லை வாணிஸ்ரீமா சொல்லும் போது ஒரு வரியிலும் அந்த பாடலை மறுபடியும் ஒரு அப்போ அந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்காது, வசந்த மாளிகையை பார்க்கும்போது. ஏன்னா அது வந்து என்னமோ ஒரு டல்லான சாங், அது மட்டும்தான் அந்த படத்துலன்னு. இப்போ பார்க்கும்போது எப்பட்றா இப்படி ஒரு பாட்டை எழுதி இதில் வந்து இப்படி ஒரு கதையே சொல்லி, நான் யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டன்னு அந்த பாட்டு முடிஞ்சோன்னு ஒரு அற்புதமான சீன் வரும். கொண்டுட்டு வந்து பணத்தை ஒரு சைடு வச்சுட்டு இந்த சைடு வந்து இவங்க ராஜினாமா கடிதத்தை வைப்பாங்க வாணிஸ்ரீ அம்மா. உடனே சிவாஜி சார் பார்த்துட்டு, ஒன்று உன்னோட அகம்பாவம், ஒன்று என்னோட அதிகாரம்னுவார். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? படத்தையே அங்கே டோட்டலாக முடிச்சுட்டாங்க. ஒன்று உன்னோட அகம்பாவம் நீ வச்சது, பணம் வந்து இது என்னோட அதிகாரம். உண்மையிலே பாலமுருகன் சார்லாம் யோசித்து பார்க்க முடியல எப்படி தான் எழுதுனாங்கன்னு. அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நான் தான் சொல்கிறேனே, என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் இந்த படம் எனக்கு ஒரு பாடம். இன்றைக்கி வர யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தை பார்க்கணும். ஒரு அனலைஸிங்கும் நீங்கள் பண்ணலாம். இந்த படத்தில் ஷார்ட் அனலைஸ் பண்ணலாம், இசையை அனலைஸ் பண்ணலாம், நடிப்பை அனலைஸ் பண்ணலாம். நடிப்பு நம்ம சொல்ல வேண்டாம். சிவாஜி சார் அதாவது வந்து அவர் எப்படி அந்த கண்ணில் வந்து எங்கிருந்து சொந்தம் வந்தது, இந்த எங்கிருந்து நெஞ்சு வந்தது ஒரே ஷாட்டு. ஆனால் ரெண்டையும் காட்டுவார் கண்ணில். எங்கிருந்து சொந்தம் வந்தேங்கும் போது அந்த சாஃப்டாக காட்டுவார், எங்கிருந்து நஞ்சு வந்தேங்கும் போது அந்த பார்வையிலே ஒரு கேள்வி கேட்பார், எங்கிருந்து இந்த நஞ்சு வந்ததுன்னு. அதனால் சிவாஜி சார்லாம் நான் அணுவாக ரசித்து பார்த்தேன். அது இந்த படத்தில் கேட்கவே வேண்டாம். உண்மையிலேயே உங்களுடைய இந்த முயற்சி ஒரு அதாவது ஒரு கலைஞருக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வாழ்த்து. அதாவது 50 வருடங்களுக்கு பிறகு ஒரு படம் இன்றைக்கி வந்து நிலைச்சி நிற்கிது. அதை நீங்கள் இந்தளவு முயற்சிகள் எடுத்து மிகப்பெரிய முறையிலே வெளியே கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இந்த முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள். நிச்சயமாக இந்த படம் வசந்த மாளிகையை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் எத்தனை தடவை போட்டாலும் அந்த படம் அதற்குரிய கலெக்ஷனை அது கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக இந்த முறை அது அதிகமாகவே செய்யும். ஏன்னா நீங்கள் பண்ணியிருக்க அந்த புதுமைகள் படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, இந்த வசந்த மாளிகையை பற்றி ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கேட்டார். வசந்த மாளிகையை பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு, என்னையா நீ வசந்த மாளிகைன்றிய, இந்த வசந்த மாளிகையை பார்த்த பிறகு உனக்கு என்ன தோணுது, மறுபடியும் லவ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு. அதுதான் வசந்த மாளிகை. வசந்த மாளிகை இத்தனை வருட வெளியீட்டில் என்ன செய்திருக்கின்றது?
பல காதல்களை உருவாக்கி இருக்கின்றது. நான் உங்களுக்கு தெரியாத ஒரு காதல் காவியத்தை சொல்கின்றேன். இந்த படத்தில் கதாநாயகனின் கதாபாத்திரத்தை 2 வரியில் திரு பாலமுருகன் அவர்கள் விளக்கியிருப்பார். ஒன்று விரும்பாத பொண்ணு விபச்சாரியாக இருந்தால் கூட அவளை தொடக்கூடாது. ஒன்று விரும்புகிற பொண்ணு குடும்ப பொண்ணாக இருந்தாலும் அவளை விடக்கூடாது. இப்படி 2 வரியில் ஒரு கதாநாயகனின் முழு கதாபாத்திரத்தையும் சொல்ல முடியும் என்றால் இப்படி வசனம் எழுதியவர் யார் என்று நான் தேடத் தொடங்கினேன். அவர் நான் வசிக்கின்ற அதே பகுதியிலே அவரும் வசிக்கின்றார் என்பதை அறிந்தேன். அவரை பார்க்க வேண்டும் என்று முயற்சித்தேன். இயல்பாக காலம் எனக்கு அந்த வாய்ப்பை தந்தது. அவருடைய மகன் திரு பூபதி ராஜா என்னுடைய நண்பரானார். நாங்கள் இருவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்களானோம். அந்த நட்பை பயன்படுத்தி கொண்டு இந்த வசந்த மாலைக்கு வசனம் எழுதிய அந்த வசனகர்த்தாவை நேரில் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் அவர் வீட்டிற்குள் சென்றேன். பலமுறை சென்றேன். அவரிடம் பேசியதில்லை. அப்பொழுது பேச முடியாத பயமாக இருக்கும். ஆனால் அவரை பார்ப்பேன். ஒரு சிவந்த பழம் போல் உட்கார்ந்து கொண்டிருப்பார். அவரிடமிருந்து வந்த படைப்புகள் தான் இவை எல்லாம். வசந்த மாளிகை, பட்டுக்காடா பட்டணமா, எங்கள் தங்க ராஜா, எங்க ஊர் ராஜா, ராஜா பாட்டங்குதிரை, மன்னவன் வந்தார் நடி, இந்த படங்களெல்லாம் தந்த ஒரு எழுத்தாளரை நாம் பார்க்கின்றோம், அவரை பக்கத்திலிருந்து பார்க்கின்றோம் என்பதெல்லாம் மிக பெருமையாக உணர்ந்த நான் தருணங்கள். அவருடைய பெண் மேல் நான் கொண்ட காதல், பேனா என்ற பெண் மேல் நான் கொண்ட காதல், அதன் மூலமாக அவர் வீட்டிற்கு நான் சென்ற அந்த தொடர்ச்சியான காலங்கள் அவருடைய பெண் மேல் எனக்கு காதலை உண்டாக்கியது. திரு பாலமுருகன் அவருடைய ஒரே மகளான கற்பகம் அவர்களை நான் காதலிக்க தொடங்கினேன். எப்படி வசந்த மாளிகையில் மிக அற்புதமான காதல் வசனங்களை 2 வரிகளில் எழுதி அவர் கதையை உணர்த்தினாரோ, அதுபோல் எங்கள் காதலுக்கும் அவர் 2 வரியில் ஒரு அங்கீகாரம் கொடுத்தார். அவருக்கு இந்த காதல் விவகாரம் தெரியாது. ஒரு சின்ன பிரச்சனைக்கு பிறகு அந்த காதல் விவகாரம் தெரிய வந்தபொழுது நான் அவரை சந்திக்கப் போகின்றேன். 2 வரியில் சொன்னார். 2 வரிகள். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அந்த காலம் வரும், அப்போது பேசுவோம் என்றார். அவரே முன்னின்று அவர் ஆசீர்வதித்து எங்களுடைய திருமணம் நடந்தது. இன்றும் நாங்கள் தொடர்ந்து வெற்றிகரமாக எங்களுடைய காதல் வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கின்றோம். வசந்த மாளிகை என்பது ஒரு திரைப்படத்திற்கு தொடர்ந்து பல தலைமுறைகள் இப்படி ஒரு விழாவை எடுத்து பாராட்டி கொண்டிருப்பதும் கொண்டாடி கொண்டிருப்பதும் நடிகர் திலகத்தினால் மட்டும்தான் அது சாத்தியப்படும் என்று நான் கருதுகிறேன். வேறு எந்த ஒரு நடிகரின் படைப்பும் இப்படி தலைமுறைகள் தாண்டி கொண்டாடப்படுமா என்று எனக்கு தெரியவில்லை. என் தகப்பனார், நான், என்னுடைய மூத்த மகன், வசந்த மாளிகையின் மிகப்பெரிய ரசிகன். அண்ணன் சொன்னது போல இந்த கண்ணதாசனின் பாடல்களை வரிக்கு வரி ரசிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ரசிகன். தலைமுறைகள் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு படைப்பு. அண்ணன் சொன்னது போல ஒவ்வொரு முறையும் வசந்த மாளிகையை நீங்கள் எப்படி எந்த வடிவத்தில் கொடுத்தாலும் பார்ப்பதற்கு ரசிகர்கள் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அதுதான் இந்த படைப்பின் மிகப்பெரிய அருமை. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இந்த வசந்த மாளிகை படத்தை ஸ்கூலில் படிச்சுட்டு நேரத்தில் எங்கள் ஊர் சுபா தேட்டரில் டென்ட்டு கொட்டையில் மணலை குவிச்சு உட்காந்து அதில் 25 பைசா டிக்கெட்டில் படம் பார்த்துட்டு என்ன பிரமிப்பாக இருந்ததோ அதே பிரமிப்பு இன்றும் பார்த்துட்ருக்கேன். அப்படி அதே பிரமிப்போட பக்கத்தில் குணானந்த் சார் உட்காந்துருந்தார். ஒவ்வொரு காட்சியும் இது எப்படி சார் இப்படி சார், என்னை அந்த 50 வருடமும் அந்த பிரமிப்போட இன்னும் இந்த படம் பார்க்க போகிறதுக்குன்னா அது காரணம் அதனுடைய தயாரிப்பாளர் ராமாநாயுடு சார் அழகாக பண்ணி இப்படி விஷயத்த பண்ணியிருக்காரு. அதை எடிட்டர் ஃபிலிம் ஃபார்மேட்லேருந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் பண்ணி இவ்வளோ கலரிஸ்ட் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும். இவ்வளோ அற்புதமான விஷயத்த உண்மையிலேயே ஒரு டெக்னீஷியன் சிறப்பாக பண்ணி இன்றைக்கும் அந்த மெருகு குறையாமல் அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதை விட இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், நான் டென்ட்டு கோட்டையில் உட்காந்து மணல் குளிச்ச அந்த மாபெரும் கலைஞர் நடிகர் அவர்களை எனக்கு இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, முதல் படமே எனக்கு இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது அப்போ திரும்ப திரும்ப இந்த படத்தை பார்த்து ஒரு குறைஞ்சது 25 முறை பார்த்துருப்பேன். அதை இயக்க போகிறேன்னு சொன்னேன். எனக்குள்ள ஒரு சின்ன பயம். மிகப்பெரிய கலைஞர், அவரை டென்ட்டு கோட்டையில் உட்காந்து பார்த்து நான் இயக்க போகிறேன். என்னுடைய வயசு அப்போ 26.
என்னன்னு அப்படி பிரமிப்பில் உட்காந்து இந்த படத்தை மட்டும் இல்லை, அவருடைய படங்கள் எல்லாத்தையும் குறைந்தது நான் ஒவ்வொரு படமும் 5 தடவை 6 தடவை பார்த்துருப்பேன். டெய்லி 1 மாதம் அவருடைய படங்களை பார்த்து அவருடைய அங்க அசைவுகள், சின்ன 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 அங்க அசைவுகள், கண்ணில் திரும்பி பார்க்குற அசைவுகள்லாம் பார்த்துட்டு இவருக்கு என்ன சீன் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு நினச்சி அதை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கிட்டு நான் உருவாக்குனதான் மண்ணுக்குள் வைரம். அப்படி இருந்த அந்த படத்தை முதல் நாள் ஷூட்டிங் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஷூட்டிங் பிளான் பண்ணிட்டுருக்கேன். காலையில் ட்ரெயினில் கிளம்பி நீலகிரி எக்ஸ்பிரஸில் வந்துட்டுருக்காரு. அப்போ ரிசீவ் பண்ணுறதுக்கு என்னுடைய தயாரிப்பாளர் திரு கோவை தம்பி சார் அவர்களும் நானும் ஸ்டேஷனில், ஈரோடு ஸ்டேஷனில் போய் ரிசீவ் பண்ணுறதுக்கு போகிறோம். அங்கே வெளியில் ஒரு 3000 பேர் வெளியே நின்று கோஷம் போட்டுட்ருக்காங்க. ட்ரெயின் வரல. அதுக்கு முன்னால் அண்ணன் சிவாஜி கணேசன் வாழ்க வாழ்கன்றாங்க. அதுக்கு அப்போ ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர், காலம் சென்ற மத்திய அமைச்சராக இருந்து இப்போ காலமானார் இளங்கோவன், அவர் தான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து 3000 பேருக்கு மேலே கூடி நின்று கோஷம் போட்டுருக்காங்க. நாங்கள் வந்து நின்று அவர் ரிசீவ் பண்ணுறோம். நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்ட போது அப்படி உள்ளுக்குள்ளே ஒரு பயம். இப்பேற்பட்ட மிகப்பெரிய கலைஞரை நம்ம எப்படி ஏற்க போகிறோம்னு உள்ளுக்குள்ள வேணால், ஆனால் வெளியே காட்டிக்கல. நாளைக்கெல்லாம் இத்தனை பேர் அவ்வளவு தமிழக மக்களுடைய மனதில் ஒன்று போயிருக்கக்கூடிய அந்த கலைஞரை இயக்கிறோம் என்ற ஒரு பயத்தோடு இருந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவரை பார்த்த படங்களை வச்சு அப்படியே யோசனை பண்ணிட்டு போகிறோம். கோபிச்செட்டிப்பாளையம் போய் சேர்றதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. அவர் 5:30 மணி 6 மணி 3 மணிக்கே ட்ரெயினை விட்டு இறங்கிட்டார். நான் சொன்னேன் இறங்கினதுமே நானும் கோவை தம்பி சார் போயிட்டு, ஆனால் நீங்கள் 3 மணிக்கு ட்ரெயின் வந்து எத்தனை மணிக்கு நம்ம பசங்கள்லாம் வெயிட் பண்ணுவாங்கள்ல, அதனால் நான் 2:30 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா ரசிகர்கள் வந்து தன்னை ரிசீவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தன்னை பார்க்கணுன்ட்டு அந்த ஒரு சின்சியாரிட்டி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டேன். சரிண்ணா இப்போ வந்தீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எப்போ வர்றீங்களா, எந்த டைமுக்கு வருவீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். வா, இந்த படத்துக்கு நீ டைரக்டர், உனக்கு நான் இந்த படத்துக்கு கதையை கேட்டுட்டேன், சம்பளம் பேசிட்டாங்க, சம்பளம் கொடுத்துட்டாங்க. இந்த முகத்தை எந்த நேரத்தில் எந்த லைட்டில், மார்னிங் லைட்டா எக்ஸ்டீரியரா இன்டீரியரா எந்த சீன் எடுக்க போறேன்னு உனக்கு தான் தெரியும். எத்தனை மணிக்கு வாருன்னு எனக்கு டைம் சொல்லிவிட, எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு நீங்கள் என்ன கேட்காத அப்படின்னு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்தார். 26 வயசு பையன் அவர்கிட்ட கேட்கும்போது எப்போ வருவீங்கன்னு நீ கேட்காத, இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொன்னார். அந்த மிகப்பெரிய கலைஞனோட நான் ட்ராவல் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இன்றைக்கும் அது அவர் 50 வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த படத்தை பார்த்து நம்ம ரசிச்சுட்டு இருக்கோன்னா அவருடைய சின்சியாரிட்டி, அவர் தொழில் மேல் இருந்த பக்தி, அந்த தொழில் மேல் இருந்த பக்தி தான் இப்பயும் கூட என்னை ட்ராவல் பண்ணி இந்த வரைக்கும் கொண்டு போயிருக்கு. உண்மையிலே தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி இருக்க ஆர்டிஸ்ட், இன்றைக்கி இருக்க பிஆர்ஓக்கள் எல்லாரையும் நான் தப்பாக நினைக்க வேண்டாம். அவருடைய சின்சியாரிட்டியில் ஒரு 5% இருந்தால் போதும். கதை கேட்குறதுலையாட்டு சரி, டைமுக்கு வரதுலையாட்டு சரி கேட்டேன். சொல்கிறாரு எத்தனை மணிக்கு வரணும்னு, 6 to 7:30 அமௌண்ட்டுன்னா 7:30க்கு வரீங்களா, 7:35க்கு கரெக்டாக மேக்கப்போடு வந்து நான் ரெடி ராஜா அப்படின்றாரு. அப்படிப்பட்ட சின்சியாரிட்டியோட நம்ம நடிகர் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்திருந்தா கூட தயவுசெய்து அவருடைய கொள்கையை, அவருடைய சின்சியாரிட்டியை ஃபாலோ பண்ணால் தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் பெரியோர்களே, மேடை முன் அமர்ந்திருக்கும் எங்கள் தொழிலுக்கு முதுகெலும்பாக இருக்கும் பத்திரிகை நண்பர்களே, விசேஷ அழைப்பர்களே, அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு காவியம். இதில் எந்த விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. அதாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, ஒவ்வொருத்தர் நடிப்பும் ஒவ்வொரு இது. நான் கோனா சாரை வீட்டில் சந்தித்தேன். உண்மையிலேயே அவர் சொல்லப்போனால் அவர் ஓப்பனாக பேசினார். நான் புரட்சி தலைவருக்கு நான் தம்பி மாதிரி அப்படின்னு. உண்மையிலேயே அவர் கூட பழகும்போதே ஒரு அப்படி கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி ரொம்ப இனிமையானவர், இறங்கி பழகக்கூடிய நண்பர். அதே மாதிரி இந்த படத்தை துணிஞ்சு தைரியமாக இவ்வளோ செலவு பண்ணி செய்கிற எங்கள் அசோசியேஷன் தலைவர், அவரை உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா யாரும் இது ஒரு புது படத்துக்கு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு செலவு பண்ணுறார். அது மனதார பாராட்டுறேன். அவருக்கு மாபெரும் வெற்றியை இந்த படம் கண்டிப்பாக கொடுக்கணும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நான் உண்மையிலேயே ஒரு எம்ஜிஆர் ரசிகன்.
ஆனால் இந்த படத்துக்கு நான் தனிப்பட்ட முறையில் நான் ரசிக்கேன். இதை ரசித்து பல தடவை பார்த்துருக்கிறேன். அதாவது எம்ஜிஆர் படங்கள், சில படங்கள்லாம் உழஞ்சுட்டு வளையன் 1991 பல தடவை அந்த அளவுக்கு ஈக்குவலாக இந்த படத்தை மட்டும் நான் ரசித்து ஒவ்வொரு சீனும் அவ்வளவு மனதார பார்த்த படத்தில் இது ஒன்று. அதனால் கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். எங்கள் விநியோகஸ்தரில் எனக்கு நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்த நண்பர் ரகு தம்பி மாதிரி அதுலேயும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்த தம்பிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எங்கள் கொங்கு மண்டல சிங்கம் டைரக்டர் ஆர் சுந்தரராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இல்லை, அது அடுத்து சொல்லுவோம் இல்லைங்கண்ணா. ஏன்னா அவருக்கு பாராட்டு தெரிவித்து அவரையும் தலைவர் அவர்கள் ஒரு அன்பு பரிசை அளிக்கிறார். இப்படி கொண்டாடிய படம் வசந்த மாளிகைங்கிறது பத்திரிகையாளர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். திருப்பி அந்த விஷயத்தை சொல்லணுங்கிறது இல்லை. அதை சின்ன குறிப்பு மட்டும் தொகுப்பாளினி காயத்ரி உங்களை படிச்சுட்டாங்க. இன்றைக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷம் ஆக போகுது இந்த படம் ரிலீஸ் ஆகி. இன்றைக்கும் எல்லாம் புதுப்படம் மாதிரி எல்லாம் பார்த்துட்ருக்குறோம். நம்மளை மறந்து இந்த சாங்கு இது எல்லாம் பத்திரிக்கையாரங்க கேட்டது ப்ரெஷ் ஷோ போடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க நிறைய பேர். ஆனால் விமர்சனம் எழுத மாட்டோம்னு சொன்னோடனே வேணான்ட்டு ஒரு சாங்கும் ட்ரெய்லர் மட்டும் நம்ம இப்போ போட்டிருக்கோம். இதை ஒரு ஒரு லட்சிய படமாக நம்ம தம்பிதுரை சார் ரிலீஸ் பண்ணுறாரு. இதை அவருக்கு எல்லாமே இருந்து கூட ஏற்பாடு பண்ணி கொடுத்து இதை வாங்கி கொடுத்தது நம்ம ராம மூலமாக கோகுநாத் சார் அவர்கள். அவருக்கு ஒரு கைத்தட்டு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி எப்போ கூப்பிட்டாலும் இந்த மாதிரி படங்களுக்கு மனசோட வாழ்த்துறது சில பேர் தான் இருக்காங்க. குறிப்பாக முக்கியமானவங்களில் மிக முக்கியமானவங்க இவங்க. சித்ரா லட்சுமணன் ஆகட்டும், பேரரசு ஆகட்டும், சவுந்தர பாண்டியன் ஆகட்டும், அரவிந்தராஜ் சார் ஆகட்டும். அடுத்ததாக ஏன்னா இப்போ ஆர் சுந்தரராஜன் சார் வர்றேன்னு சொல்லியிருந்தாரு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அநேகமாக டப்பிங் முடித்து வருவார்னு நினைக்கிறேன். ஃபோனை சைலண்ட் மோடில் போட்டிருக்கிறாரு. ஏன்னா இவங்கெல்லாம் பேசினா தான் உங்களுக்கு கண்டென்ட் நிறைய கிடைக்கும். ஸோ இங்கே அழைப்பை ஏற்று தம்பிதுரை சார் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே சமயம் பத்திரிகையாளர்களையும், தொலைக்காட்சி தோழர்களையும், இணையதள நண்பர்களையும், புகைப்பட கலைஞர்களையும், திரைப்பட அந்த மீடியேட்டர் சொல்கிறவங்களையும், வியாபார தொடர்பாளர்களையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆரம்பிக்கும் போதே. ஏன்னா இந்த சாங் கிட்டத்தட்ட 33 நிமிஷம் உட்காந்து நீங்கள் பொறுமையாக அந்த சாங்கு ட்ரெய்லரை பார்த்ததுக்கு முதல்ல உங்களுக்கு நாங்கள் கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம். இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக பேசுகிறதுக்கு தொகுப்பால் நீங்கள் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க வேலையை நான் செய்யக்கூடாது. நன்றி, வணக்கம்.